லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கிரண் ராத்தோர். என்ன பாக்குறேன்? கொழுகுழுன்னு இருக்கேன்னா சின்ன வயசுல இருந்து நெய்யும் பப்பும் கொடுத்து கொப்பும் கொலையுமா வளர்த்துட்டா. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? என்னடா ஹன்சிகா அந்த காலத்திலே எங்க ஆளு பப்ளியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுலாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவங்க இன்னும் வந்து ஹாட்டா கிளாமரா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அப்படியே இருக்காங்களே கிரண் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல தோணும். இருந்தாலும் இப்ப பட வாய்ப்புகள் இல்ல. ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல கூட என்ன சொன்னாங்கன்னா, ஆம்பளை படத்துல நான் வந்து அத்த ரோல் பண்ணது எனக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதற்கு சுந்தர் சி வேற பிளேம் பண்ணாங்க அவங்க. சரி, இதுக்கப்புறமா ஒரு நல்ல பட வாய்ப்பு வரும் நான் எதிர்பார்க்கறேன்னு சொன்னாங்க. பட் இன்ஸ்டாகிராம்ல இப்ப வரைக்கும் ஹாட் அண்ட் பிக்சர்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி வேற என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கும் ஒரு தனியா ஆப் இருக்கு போல. அந்த ஆப்ல போட்டோஸ் பார்க்கறதுக்கு 2000 ரூபாய் பணம் கட்டணும். வீடியோ கால் பேசணும்னா 5000 10,000 பணம் கட்டணும். இவங்களை டேட் பண்ணணும்னா 1.5 லட்சத்துக்கு மேல பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து சமீபமா வெளியே வந்துச்சு. சோ இதெல்லாம் பண்ணி கூட சம்பாதிக்கலாமா அப்படிங்கிறது கிரணை பார்த்து தான் கத்துக்கணும்.